ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது மீதமான இட்லியில் வச்சு செய்ய போகிறேன். அது எப்படின்னா, அது ஒரு சில்லி இட்லி. அதை எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள், நான் மிச்சமான இட்லியை நான் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு பீஸாக இட்லியை போட்டுக்கலாம். லைட் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லா இட்லியும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சில்லி இட்லிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன், 3 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ நம்ம சில்லி இட்லி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொடி பொடிக்காக நறுக்கி வச்சிருந்தோம்ல வெள்ளைப்பூடை, அதை போட்டுக்கலாம். இது நார்த் சைனீஸ் டிஷ்ஷில் அதுக்காண்டி நம்மளுக்கு வெள்ளைப்பூடி தான் ரொம்ப முக்கியம். வெள்ளைப்பூடை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு தான் ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வெள்ளைப்பூடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயம், அதை போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. நம்மளுக்கு லைட்டாக வதக்கினாலே போதும். நம்மளுக்கு நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் 2 செகண்ட் வதக்கினா போதும். நல்லா இப்போயே ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல இட்லியை இந்த இதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல கெச்சப், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு சுவையான சில்லி இட்லி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.